குழந்த பிராயத்தில் வெளியில் நடந்து போனால் நம்முடைய நிழலை பார்த்து குழந்தையாக நாம் பயந்திருப்போம், வியந்திருப்போம். வளர வளர அந்த நிழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. சூரிய வெளிச்சத்தில் நடந்து போனால் நம்முடைய நிழல் முன்னாலையும் பின்னாலையும் சூரியன் இருக்கக்கூடிய திசைக்கு தகுந்த மாதிரி விழுவதனுடைய இதை புரிஞ்சிட்டோம். அந்த நிழலை வச்சுட்டே சூரிய கடிகாரத்தையும் மனுஷன் உருவாக்கின அறிவியலில். அதே மாதிரி உச்சி வெயில் இருக்கும் பொழுது மர நிழலில் ஒதுங்குவது நமக்கு வழக்கமாச்சு. ஆக நிழலை பார்த்து வியந்த நாம், பயந்த நாம், அதை புரிஞ்சு கொண்டு அதை பல வழிகளில் நமக்கு நாமே பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிழல் தான் பூமியின் நிழல். நிலவில் படுறது தான் கிரகணம். அப்படி ஒரு நிகழ்வு தினம் தினம் நடப்பதில்லை, மாதத்துக்கு ஒரு முறை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா மாதமும் நடப்பதில்லை. முழு நிலவன்று இந்த மாதிரி நடக்கலாம். அதாவது பூமியினுடைய நிழல் சூரிய வெளிச்சத்துக்கு நிலவில் படும் பொழுது அது கிரகணமாக வருது. செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு முழு நிலவன்று இருக்கக்கூடியதன்று 8ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முழு நிலவையும் கூட மெதுவாக மெதுவாக வந்து பூமியினுடைய நிழல் முழுவதும் மறைந்து அப்புறம் எடுத்துகிட்டு போகும். கவிஞர்கள் நிறையா பாடியிருப்பாங்க, முகத்திரையை மலக்குவதை போல இருக்கிற மாதிரி எல்லாம். ஆக கவிதைக்கும் இருக்கும், நம்ம பார்த்து மகிழ்வதற்கும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி உலகம் உருண்டை அப்படின்னு, நம்முடைய நிழல் பார்த்துட்டு நம்ம உருவம் தெரியுது, நாயின் நிழல் பார்த்து அதனுடைய இது தெரியுது. ஒவ்வொன்றும் நிழல் நமக்கு அதை வச்சு புரியுது இல்லையா, அதன் உருவத்தை புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு காலத்தில் கிரகணத்தை பார்த்து பயந்த மனிதன், வியந்த மனிதன், அதை புரிஞ்சு கொள்ள மறந்த மனிதன் அப்படின்னு பல வகைப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு சிலர் நம்முடைய நிழலை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்முடைய நிழல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி, நம்முடைய பூமி பந்தினுடைய நிழல் நிலவில் படுது. அதனுடைய தோற்றத்தை வச்சு பூமி உருண்டையாக இருக்கும் அப்படிங்கிற அறிவியல் என்பதையும் புரிஞ்சது. ஆக நிலவு நம்மை பற்றி அறிஞ்சதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்தது. நிலவில் படும் பூமியின் நிழல், அது மாதிரியான ஒரு நிழல் முழு நிலவையும் மறைக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி இரவுல ஆரம்பித்து 8ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. எல்லாரும் பார்த்து மகிழ்வோம், புரிவோம். ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான். இருந்தாலும்